இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோம்னா, இப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை பார்த்துட்டோம். சகைவுகளை உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு என்ன வரும்? தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். சரி, இப்போ உலக ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கணும். உலக ஆசீர்வாதம் வரணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஏதாவது உலக ஆசீர்வாதம் வரணும், என்ன செய்யலாம் சொல்லுங்கள். ஒரு 10 பாயிண்ட் நானே சொல்லிடுறேன். நிறையா இருக்குது, ஒரு 10 பாயிண்ட் நானே சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ஒருவேளை இந்த காணொலியை நான் சொல்லுகிறதுல நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இந்த வார்த்தைகளை நான் பதிவு பண்ணுறதுல மிகவும் வருத்தப்படுகிறேன். கேட்குற ஜனங்கள் உணரும்படியாக இதை நான் பதிவிடுகிறேன். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினையே மன்னிப்பாராக. ஏன்னா எதிர்மறையான கருத்து. கர்த்தர் சோதரம் வாசிங்க. வாசிக்க வேண்டாம். முதல் காரியம் என்னன்னா, காலை எழுந்தவுடன் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டாம். கவனிக்கிறீங்களா? காலை எழுந்தவுடன் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டாம். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், வேதம் வாசிக்க வேண்டாம். புரியுதா சொல்றது? யாராவது கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது கட்டளை என்னது? வேதத்தை வாசிக்க வேண்டாம். காலையிலே நமது சண்டையை ஆரம்பிக்க வேண்டும். மூணாவது காரியம் என்ன செய்யணும்? காலையிலே நம்ம சண்டையை ஆரம்பிச்சிடணும். நாலாவது காரியம், காலையில் சீக்கிரமே எழுந்திருக்க கூடாது. காலையில் என்ன செய்யணும்? சீக்கிரமே எழுந்திருக்க கூடாது. அடுத்த காரியம், இது 5வது காரியம். 6வது காரியம், பிள்ளைகளை கவனிக்கக்கூடாது. பிள்ளைகளை என்ன செய்யறது? கவனிக்க கூடாது. 7வது காரியம், மீண்டும் மாலையில் நமது சண்டையை ஆரம்பிக்கணும். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மீண்டும் என்ன செய்யணும்? சாயந்தரம் வந்து மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சண்டையை ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளைகள் மத்தியில் அதிகமாக கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசி சண்டை போட வேண்டும். என்ன செய்யணும்? சாயந்தரம் மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிடணும். பிள்ளைகள் மத்தியில் அதிகமாக கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசி சண்டை போடணும். அப்புறம் 8வது காரியம், எப்பொழுதும் நமது வீட்டு தொலைக்காட்சியில் பிசாசுக்கு பிரியமான காரியங்களை பார்க்க வேண்டும். தொலைக்காட்சியில் எடுத்து பார்க்கணும், பிசாசுக்கு பிரியமான காரியங்களையா பார்க்க வேண்டும். 9வது காரியம், அந்நியர் தேவனை அறியாதவர்கள் செய்யும் காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். என்ன செய்யணும்? 9வது காரியம், அந்நியர் கர்த்தரை அறியாதவங்க செய்கிற காரியம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக செய்யணும். அப்புறம் 10, பொய் அதிகமாக பேசணும். பொய் அதிகமாக பேசணும். இது நான் சொல்லி ஒரு 10 காரியம் மட்டும், நிறையா இருக்குது. முடிச்சா நீங்கள் அதை செய்யுங்க. என்ன வேணும்னா உலக ஆசீர்வாதம் வேணும்னா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இதுக்கு அதிபதி யார் தெரியுமா? இதெல்லாம் செஞ்சா இதுக்கு அதிபதி யார் தெரியுமா? பிசாசு. இது அவனுக்கு பிரிச்ச காரியம். இது பூராமே நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சோண்டு 1% தான் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்கு. இந்த காரியத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு அதிபதி யாரு? பிசாசானவன். இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவர்கள் எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? இந்த உலகத்தில் உண்டானவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? பிசாசானவன். இதெல்லாம் நீங்கள் அவனுக்கு பிரியமானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உலக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதுதான் உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். இதுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 8:44 வாசிங்க.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். உங்களுடைய பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ இந்த உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா அவனுடைய வழியின்படி நடங்க. இல்லை எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாம், எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தான் வேணும்னா சகைவு போல மனம் திரும்புங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் மனம் திரும்பி தாங்க ஞானஸ்தானம் எடுத்து, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க, உண்மைதான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே நீங்க ஏமாந்துடாதீங்க. நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் தான் சபைக்கு ஆராதனைக்கு போறேனே, நான் மரணம் ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவன் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டுமே நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுப்பா தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து, சகை என்கிற ஒரு மனிதனை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்தும் எங்களோடு நீங்கள் பேசுனீங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சகையை போல நாங்கள் உண்மையாய் உங்களை தேடணும். அப்படி நாங்கள் உண்மையாய் தேடி உங்களை எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இரண்டாவது காரியமாக நாங்கள் பார்த்த அந்த காரியத்தில் உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில அப்படியாப்பட்ட எந்த ஒரு காரியமும் காணப்படாதபடிக்கு இன்றே இப்பொழுதே இந்த நிமிஷத்துல எங்களிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படியாப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு காத்து கொடுங்க. உங்க நாமம் மட்டும் மயப்படட்டும். எங்களை உங்க ராஜ்யத்துக்கு நேராக வழி எடுத்து செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தரை பிள்ளையாய் நம்மோடும் உலகத்தினுடைய எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.